குலோப் ஜான் வந்துங்க 2 பாக்கெட்டுங்க. 2 பாக்கெட்டுமே பூரா கொட்டிட்டேங்க. ரெண்டு பாக்கெட் குலோப் ஜானுங்க. அதுக்கு பால் வந்து தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நிறையாவும் ஊற்றக்கூடாது, அப்போ தான் குலோப் ஜான் வந்து உருண்டை வராதுன்னு சொல்லி நிறையாவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசையணும். நல்லா பிசையணுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையுவேன். நிறையா ஊற்றினா வந்து தண்ணியாக போயிட்டால் குலோப் ஜான் வந்து உருண்டை வராதுன்னு சொல்லி கொஞ்சமாக கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். ரெண்டு பாக்கெட்டு குலோப் ஜான் 100 உருண்டை வருங்க. சின்ன சின்னதாக பிடிச்சா 100 வரும். ஆயுத பூஜைக்கு வந்து இப்பயே நான் செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10 நாள் இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா ஊற 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 ஜாமுன் நல்லா இருக்கும். குலோப் ஜான் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதனால் ஆயுத பூஜைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லி இப்பயே செஞ்சு வச்சுக்கிட்டேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிக்கணுங்க. நல்லா வெடிப்பு இருக்கக்கூடாது. வெடிப்பு வராமல் நல்லா பிடிக்கணும். உருண்டை பண்ணணும். சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே பிடிச்சிட்டே வரணுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேயே போட்டுடலாம். அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் சின்னதாக பிடிக்கிறாங்க. நல்லா பிடிச்சாச்சுங்க. பாருங்கள், எண்ணெயில் அப்படியே நல்லா போட்டு எடுக்கிறேங்க. பக்கத்தில் 1 கிலோ சர்க்கரை வந்து ஜீராவாட்டம் நல்லா காய்ச்சிக்கிட்டேங்க. 1 கிலோ சர்க்கரை 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி நிறைய குண்டால் நிறையவே ஜீரா செஞ்சு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும்.
ஆயில் மட்டும் ஒரு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றினா போதுங்க. வே நல்லா வேகிற அளவு 1/4 லிட்டர் ஆயில் இருந்தால் போதும். குலோப்ஜான் உருண்டை நல்லா வெந்துடுங்க. பக்கத்தில் வந்து ஜீராவாட்டம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டா ஆறின பிறகு அப்புறம் வந்து ஜீராவில் வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க. வெந்த பிறகு நல்லா போட்டுக்கணும். கொஞ்சம் சிகப்பாக வர மாதிரி நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்கள், நல்லா சிகப்பாக நல்லா வெந்துடுச்சு. ஜீராவில் வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். அதில் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. அப்பயே நல்லா ஊறிடும். பாருங்கள், நல்லா சிகப்பாக வர மாதிரி நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், ஜீராவில் நல்லா போடுறேங்க. பாருங்கள், போட்டு நல்லா ஊறிடுச்சு 10 நிமிஷம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு.